சிலப்பதிகாரத்தை செவியுறுகின்ற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நம்முடைய பெருதற்கரிய பேரு நம்முடைய இந்த தாய்மொழி. இதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு ஊரையும் நாம் பகுத்து ஆராய்கிற போது இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த மொழி எய்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெரும்புறமைக்காரர்கள் கடந்த காலத்துல அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. அவர்களை எண்ணும் போது இந்த காலத்துல நடக்கிற பணிகளை நம்மால அவ்வளவு பெரிதாக போற்ற முடியல. சிலப்பதிகாரம் தோன்றி கிபி 2ஆம் நூற்றாண்டு அதனுடைய காலம், அதையும் மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிபி 12 என்று எழுதியவர்கள் கூட இருக்கிறார்கள். அதாவது கம்பன் காலத்துல, பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் காலத்துல சிலப்பதிகாரம் அந்த காலத்துலதான் தோன்றியது என்று தவறாக சொல்லக்கூடியவர்கள்லாம் அந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் வந்துருச்சு. அதையெல்லாம் மறுத்து பலரும் எழுதியிருக்கிறார்கள், நானும் எழுதியிருக்கிறேன். ஆனா அந்த சிலப்பதிகாரத்தை பற்றிய ஆராய்ச்சிகள், நல்ல ஆராய்ச்சிகள் எல்லாம் வெளிவந்தன. மார்க்கபந்து என்பவர் சிலப்பதிகார ரசனை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதை படிச்சு பாருங்க. அது ஒரு உயர்ந்த திறனாய்வு. மேலை மொழியும் பயின்ற அளவுல அங்கெல்லாம் இல்லாத அளவுல ஒரு திறனாய்வை சிலப்பதிகாரத்துக்கு அவர் செய்தார். சிலம்புல இன்னும் ஆராய்வதற்குரிய களங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு கூறாக பகுத்து பகுத்து பார்த்தா எவ்வளவோ பல நுண்ணிய கருத்துக்களா நமக்கு புலப்படும். அந்த வகையில இப்ப நாம மாடல மறையோனுடைய கூற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணகியினுடைய படிமத்தை நீர்ப்படை செய்வது குறித்த ஒரு செய்தியை இங்க பார்க்கிறோம். இந்த படைன்னு இருக்கு பாருங்க, படுத்தல் என்ற தொழிற்பெயர், அது படைன்னு ஆச்சுங்க. நீர்ப்படுத்தல், தண்ணீர்ல முடுக்காட்டுதல். அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா அபிஷேகம்ங்கிறாங்க. அது முடுக்கு என்று பெயர். கும்பாபிஷேகம்னு எழுதுறாங்க, எல்லாரும் அப்படிதான் எழுதுறாங்க. அது குடமுழுக்கு என்பது அருமையான ஒரு பெயர். அதை திரித்து மாற்றி கும்பாபிஷேகம் ஆகிட்டாங்க. முழுக்கு என்பது இன்றைக்கு வழக்குல இருக்கு. காவிரியில போய் ஒரு கடை முடுக்கு போடணும் அப்படின்னு சிற்றூர்ல இருக்கிற தமிழ் மக்கள் சொல்லுகிறார். கடை முடுக்குன்னா காவிரியினுடைய கடைசி பகுதியில, அதாவது ஏறத்தாழ பார்த்தா மயிலாடுதுறை தாண்டி பூம்புகார் போவதற்கு முன்னால அங்கு போய் நீராட வேண்டும் என்றுனா அது கடை முடுக்கு. அப்புறம் காலத்துல ஒரு ஆள் போய் ரொம்ப படாத பாடுபட்டு தெற்கேர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து போய் அந்த இடத்துல போய் அவன் முழுகினான். அவன் முழுகி அந்த முடுக்குக்கு பேர் முடமுழுக்கு. ஆக கடைமுழுக்கு முடமுழுக்கு ரெண்டும் காவிரி பெற்றிருந்தது என்று சொல்லுவார். அந்த காவிரி எல்லாம் இப்ப அங்க போய் பார்த்தா துயரமே மிஞ்சும். கால மறைவுல, காலப்போக்குல, கால செலவுல, கால வெள்ளத்துல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நில இயல் சிறப்பு, திணை சிறப்பு எல்லாம் மாறி போயிட்டன. அதனால தமிழக வரலாறு எழுதணும், யாருக்கும் இந்த கவலை இல்லை. முழுமையாக தமிழக வரலாற்றை எழுதியிருந்தால் பல தவறான கருத்துகள் பிறக்காமல் போயிருக்கும். பகுதி பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமா எழுதியிருப்பாங்க. அதை எழுதவல்ல ஆற்றல் மிக்க பெரும் புலமை படைத்தவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. மயிலை சேனி வெங்கடசாமி மாதிரி ஒரு அறிஞரை பார்க்க முடியாது. நான் இப்போ சொல்றேன், உங்களுக்கு நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். சங்க இலக்கிய ஆய்வுகள்னு 3 தொகுதி எழுதியிருக்காரு. அது தொகுத்து போட்டிருக்காங்க. சங்க இலக்கிய ஆய்வுகள் மயிலை சேனி வெங்கடசாமி. அவர் தான் கபில் சோழவுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவர். வாழ்நாள் முழுவதும் மன வாழ்க்கை இல்லாம தமிழாசிரியராக இருந்து 7ஆம் 8ஆம் வகுப்புக்கு தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தமிழாசிரியராக இருந்து மாபெரும் பணிகள் செய்தவர். அவர் தான் பௌத்தமும் தமிழும் எழுதினார். அவர் தான் சமணமும் தமிழும் எழுதினாரு. அந்த அறிஞருடைய சங்க இலக்கிய ஆய்வுகள் 3 தொகுதிகள் அது இப்ப கிடைக்கின்றன. அந்த நூல்களை வாங்கி பாருங்க. ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு புதிய செய்தியை நமக்கு சொல்லும். அதெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழக வரலாற்றை நீளமாக எழுதணும். பல பகுதிகள் எழுதணும். ஏன் எழுதணும்னா இவ்வளவு துடித்து சொல்றேன்னா, இந்திய வரலாற்றை 8500 பக்கத்துல எழுதினாங்க.
இந்திய வரலாற்றை 8500 பக்கத்துல பவன்ஸ் ஜேர்னல்னு ஒரு ஆங்கில ஏடு, அது சமஸ்கிருதத்தை போற்றி வந்த ஒரு ஏடு, சமஸ்கிருத இலக்கியங்களை பாராட்ட வந்த, அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதனுடைய உரிமையாளர் KM முன்ஷி என்று ஒரு அறிஞர், வடநாட்டை சார்ந்தவர், சிறந்த சமஸ்கிருத அறிஞர். அவர் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராகவும் இருந்தவர் ஒரு காலத்துல. அவர் இந்தியாவிலே புகழ்பெற்ற மஜூம்தார் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் கூப்பிட்டு, நீங்க தான் இதை செய்யணும், 8500 பக்கத்துல நீங்க இந்த இந்திய வரலாற்றை எழுதணும். அவரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அவர் போட்டார், ஒரே ஒரு தடை என்னவென்றால், திராவிடர்ங்கிற அந்த சொல் வரக்கூடாது. அப்ப என்ன வர்றது, ஆரியர் என்பது வரலாம். அப்புறம் அல்லாதவர் எப்படி சொல்றது, தமிழர் எப்படி சொல்றது, ஆரியர் அல்லாதார்னு எழுதுங்க. அவருக்கு வேற வழி இல்லை, அவருக்கு ஊதியம், சரி இந்த ஒண்ணுதானே சொல்றாருன்னு எழுத்தார். ஆக 8500 பக்கத்துல தமிழன் என்ற அந்த சொல்லோ திராவிடன் என்ற சொல்லோ இல்லாமல் கவனமாக பார்த்து கொண்ட ஒரு வரலாறு எழுதப்பட்டது. அதற்கு பிறகு ராமகிருஷ்ண வித்யாலயத்துல ஒரு வரலாறு இருந்தது. அதுலேயும் நமக்கு ஒன்றும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு சிறப்பாக எழுதப்படலை. அந்த ஒரு குறையா இருக்கிறது. வரக்கூடிய காலத்துல, எதிர்காலத்துல இப்ப கேட்டுக்கொண்டிருக்கூடிய உங்களை போன்றவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு குறையை உணர்ந்து தமிழக வரலாற்றை முழுக்க எழுதியாகணும். கண்ணுக்கு புலப்படுகிற வரலாறு இப்பெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுலாம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழக வரலாறு இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்றாங்க. இன்னும் அதற்கு மேலேயும் இருக்கு. அதெல்லாம் பார்த்து நுணுகி ஆராய்ந்து எழுதணும். அதற்கெல்லாம் இந்த 10 பாட்டு 8 தொகை சிலப்பதிகாரம் முதலான 5 காப்பியங்கள் ஆகியெல்லாம் பெரும் துணையாக இருக்கும். அதெல்லாம் எதிர்காலத்துல நீங்க செய்ய வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில நாம் வாழ்ந்து மறைந்ததற்கான சுவடுகள் வேண்டும். நம்மால மொழிக்கு என்ன செய்தோம் அல்லது நாட்டுக்கு என்ன செய்தோம் என்பதை நினைத்து பார்க்கணும். அந்த வகையில நான் நிறைய நூல்கள் அதை குறித்தெல்லாம் வரலாற்றை பற்றியே ஒரு சிந்தனை வேண்டும் என்றெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். அரசாங்கத்துக்கு அவ்வப்போது அனுப்பியிருக்கிறேன். அது என்றைக்கு அது கனிந்து வருமோ தெரியல. இப்ப பார்ப்போம். மாடல மறையும், இதுல எல்லாம் நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கு. இந்த மாடல மறை 2 அந்தணனை நாம பார்த்தோம். ஒருத்த மாங்காட்டு அந்தணன், இப்ப ஒருத்த மாடல மறைவும். இந்த மாடல மறைவுன்னு சொல்லக்கூடிய செய்தியில மிக உயர்ந்த ஒரு வரலாற்று குறிப்புடைய ஒரு செய்தி என்னவென்றால், காணற்பாணி கனக விசேரதம் முடித்தலை நெறித்தது, மாதவி பாடிய காவிரிக்கரையில் பாடிய பாட்டு கனக விசையனுடைய தலையில கல்லை ஏற்றியது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சுருக்கமாக சிலப்பதிகாரத்தையும் அவர் சொல்லிட்டாரு. மாதவியின் பாடிய காணற்பாணி கனக விசேரதம் முடித்தலை நெறித்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாடல மறைவன் தான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறான். நம்ம பார்த்தோம். பூம்புகாரில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னான். மாதவி என்ன ஆனாள், பிறகு கண்ணகி பெற்ற 2 பேரும் என்ன ஆனாங்க, அதே போல கோவலனை பெற்ற தந்தையும் தாயும் என்ன ஆனார்கள் என்று ஒரு ஊரே நிலை மாறி போச்சு. ஒருத்தருடைய இறப்பினால பல குடும்பங்கள் அவற்றுடைய நிலை கெட்டன. அவர்கள் தத்தம் இறுதியினை தேடிக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாம பார்த்தோம். அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அந்த மாடல மறைவு இருக்கிறான, அந்த காலத்துல இந்த பார்ப்பார் அந்தணர்னு 2 பாகுபாடு உண்டு. அதெல்லாம் ஒரு வரலாற்று உண்மை. பார்ப்பார் என்பவர் இடையராது வேதங்களை பார்ப்பவர்கள் என்ற பொருளுடையவர். மறைநூல்களை இடையராது பார்க்கின்றவர்கள் பார்ப்பார் என்று சொல்லப்பட்டது. பகர இடைநிலை தொல்காப்பியர் சொல்றார், இது பகர இடைநிலை 3 காலத்துக்கு குறித்ததாக வரும். பார்ப்பார் என்பது அந்த 3 காலத்துக்கு உரிய நிலையில அமைந்த ஒரு சொல். அந்த பார்ப்பார் என்பவர் வேதங்களை பார்ப்பவர்கள் என்று மட்டும் சொன்னார். ஆனால் அவர்கள் ஒழுக்கமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பது அந்த காலத்தில் ஒரு நியதியாக இருந்தது. அவர்கள் அவ்வாறே இருந்தார்கள். சரி, அதுல தவறியவர்கள் இருப்பார்கள்ல, அவர்கள்லாம் மறைநூல் வழுக்கத்து அந்த நாளரும் உரைபதி அப்படின்னு சொன்னார் இளங்கோவடிகள். பார்ப்பாருக்கென்று ஒரு குடியிருப்பு, ஒரு வீதி இருந்தது அந்த காலத்துல.
அது மறை ஓதக்கூடிய பார்ப்பாருக்கு உரியது. ஆனா அவர்கள் அந்த ஓதுகிற நெறியிலிருந்து மாறி போய் வேறு வேறு தொழில் செய்ய புகுந்தாலோ அல்லது ஒழுக்கம் குறைந்தாலோ அவர்கள் அந்த தெருவுல இருக்க முடியாது, அந்த குடியிருப்புல இருக்க முடியாது. அவங்க ஊருக்கு வெளியில இப்ப எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்களா, அது மாதிரி ஊருக்கு வெளியில வேறு தொழில், என்ன தொழில், சங்கு அறுத்து வளையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில், பிற பிற தொழில் இதெல்லாம் செய்து கொண்டு வாழ்வார்கள். அவர்கள் இளங்கோவடிகள் எப்படி சொல்றாரு, மறைநூல் வழுக்கத்து அந்த நாளர் உரைபதி. மறைநூல் நெறியிலிருந்து வழுவி போனவர் அந்தணர் என்று சொன்னால் பார்ப்பாரிலும் மிகவும் மேம்பட்டவர். அவர்கள் ஒழுக்கம் குன்றாதவர். பாவாணர் சொல்லுவாரு, அந்தணர் என்பது ஒரு சாதிக்குரிய பெயர் இல்லை, எல்லா சாதியிலும் அந்தணர் உண்டு. எல்லாரும் உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அந்தன்மை செந்தன்மை பூண்டவர்கள் எல்லாம் அந்தணர்கள் தான் என்று அவர் எழுதுவார். அதனால அது ஒரு உயர்ந்த ஒழுகலாறு உடைய மாந்தர்களுக்குரிய ஒரு பெயர். அந்த மாதிரி அந்தணர் என்போர் அறவோர்னாரு திருவள்ளுவர். திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுட்டார். அந்தணர் என்பது யார், யாரெல்லாம் அறவோராக இருக்கிறார்கள் அவர்களா அந்தணர் என்று சொன்னார். அது மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் அவ்வாறு அந்தன்மை தன்மை இங்க அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு அடங்கிய சாயல் அப்படி உடையவர்கள். இப்ப மாடல மறையோர் என்ன செய்யறான், அவன் ஒரு உயர்ந்த பண்புடையவர். அவன் எல்லாவற்றையும் சொன்னான். அரசன் கேட்க கேட்க, செங்குட்டுவன் கேட்க கேட்க அவன் பூம்புகார் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னான். மதுரையில் இருந்த அரச நிலைமையெல்லாம் எடுத்து பேசினான். அவ்வாறு பேசிய பிறகு அவங்க நான் பார்த்த போய் பூம்புகார்ல பார்த்த இப்படியெல்லாம் இறந்து போயிட்டாங்க. கண்ணகியினுடைய பெற்றோர் மாதவி, இது கோவலனுடைய பெற்றோர் மாதவி ஆகியவர்கள் அடைந்த நிலையெல்லாம் பார்த்த பிறகு இதையெல்லாம் கேட்குமாறு என்னுடைய செவி ஆயிற்றே, என்னுடைய காது இதெல்லாம் கேட்கணுமா, என்ன கொடுமை. அதனால இது ஏதோ நான் தீவினை செய்திருக்கேன், அதனால்தான் இந்த செய்தியை கேட்டேன். அதனால என் வாய் கேட்டோர் இறந்தோர் உண்மையின் என்னுடைய இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட பிறகு நன்னீர் கங்கை ஆடப்போந்தேன். அதனால அந்த தீவினை கழிப்பதற்காக கங்கை ஆடுவதற்காக போறேன். நன்னீர் கங்கை ஆடப்போந்தேன் மன்னர்கோவே வாழ்க இங்க. அப்ப வழியில கண்டுதான் சேரன் செங்குட்டுவனை பார்த்து, நான் வந்தது காரணம் என்ன, கங்கையில ஆடுவதற்கு வந்ததற்கு காரணம் என்னவென்றால், நான் தீய செய்திகளை எல்லாம் கேட்டேன், உள்ளத்திற்கு வருத்தம் தரக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்டேன். அதனால நான் நீராட போந்தேன் என்று சொல்ல, தோடார் போந்தை தும்பையோடு முடித்த இந்த திணை இலக்கியம் அவ்வளவு உயர்ந்ததுங்கிறதுக்கு இந்த ஒரு அடி கூட எடுத்துக்காட்டு. தோடார் முந்தை, தோடு என்றால் இதழ் என்று பொருள். தோடு என்றால் இதழ் அல்லது பல கூறுகளை உடையது. நம் காதுல போட்டுக் கொள்கிற, மகளிர் போட்டுக் கொள்கிற தோடு இருக்கு, அதுல பல கற்கள் இருக்கும், பல பொன்னின் பகுதிகள் அங்கங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் அதுக்கு தோடுன்னு பெயர். தோடார் போந்தை, போந்தை என்றால் பனை என்று பொருள். பனம்பூ, இந்த பனம்பூவை சேரன் தன்னுடைய குல அடையாளமாக சூடியிருக்கிறான். இப்ப தும்பை மலரையும் சேர்த்து சூடியிருக்கிறான். தும்பை எதுக்கு, நான் போர் குறிப்பு உடையவன், போர் செய்ய வந்திருக்கிறேன், அதிர போர் செய்யக்கூடியது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்று உணர்த்துவதற்காக அந்த தும்பை பூவை அவன் சூடுகிறான். ரெண்டு பூவையும் சேர்த்து அவன் சூடிக்கொண்டு வருகிறான். தும்பையோடு முடித்த வாடாவஞ்சி, இந்த வாடாவஞ்சிங்கிறதுக்கு நான் பொருள் சொன்னேன். வாடுகிற வஞ்சி இருக்கு, அது மலர். வாடாவஞ்சிங்கிறது இங்கு சேர நாட்டினுடைய தலைநகர், அது என்றைக்கும் வாடாது, அதற்கு அழிவே இல்லை. அப்படிப்பட்ட வஞ்சி மாநகரம் வாடாவஞ்சி வானவர் பெருந்தகை. சேரர்களுக்கு வானவர் என்று ஒரு பெயர் உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியர் சொன்னான். எவ்வளவு பெரிய ஒரு தொடர் பாருங்க. நமக்கு அந்த பொருள் புரியலையே, அவர்கிட்ட போய் கேட்டோம், தொல்காப்பியரே நீங்க சொல்லிட்டீங்க எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு, ஆனா பல சொற்களுக்கு பொருள் விளங்கலையே அப்படின்ன போது நல்லா உற்று பாருங்க, நல்லா ஆராய்ந்து பாருங்க. உணர்ச்சி வாயில் உணர்வு ஒரு வலிப்பு, உணரக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு புலனாகும். நன்றா பாருங்க. அப்படித்தான் இந்த சொல்லாராய்ச்சியை தோன்றியது. தொல்காப்பியர் தான் அதுக்கு வழிகாட்டினார். ஒவ்வொரு சொல்லையும் பகுத்து பகுத்து பாருங்க.
பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என்று இலக்கண அமைப்பிறப்ப ஒரு சொல்ல பிரிக்கலாம். நீ அப்படியெல்லாம் பிரித்து பார்த்தால் பொருள் புலனாகும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால போன வாரத்துல கூட வைதேகி அம்மா கேட்டாங்க, தமிழகத்தினுடைய ஊர் பெயர்கள் எல்லாம் ஆராய்ந்து நல்லா பெரிய ஆராய்ச்சி. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் பேர் எந்த ஒரே அடிப்படையில் தான் பேர். இப்ப மாத்தி மாத்தி பேசுவாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சியே இல்லை. என்ன அடிப்படை? எல்லா பெயர்களும் எல்லா தமிழகத்தினுடைய பண்டை தமிழகத்தினுடைய ஊர் பெயர் எல்லாம் இயற்கையின் அடிப்படையில் வந்தவர். மேட்டூர்பான், அப்புறம் பள்ளத்தூர்பான். அது மேடாக இருப்பதனால இது பள்ளமாக இருப்பதனால ரொம்ப அது எளிமையா புரிஞ்சு போச்சு. புரியாம ரொம்ப ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஊரின் பெயர்கள்லாம் இருக்கு, மிக நுட்பமான பெயர்கள்லாம் இருக்கின்றன. அதனால நான் இங்க ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க பேசுவதற்காக போயிருந்த போது அந்த ஊரினுடைய பெயரை கேட்டு என்னால ஒரு 10 மணித்துளி பேசவே முடியல. இப்படி ஒரு ஊரின் பெயரா? அந்த ஊரின் பெயரை நான் சொல்றேன் பாருங்க. அந்த ஊருக்கு என்ன பேருன்னா, அங்க இருக்கிற ஒரு பெரியவர் சொன்னாரு, இந்த ஊருக்கு நயன பெரியான்னு பேருங்கன்னாரு. அது என்ன நயனா பெரியாடுன்னு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணேன். அப்புறம் அங்க இருக்கிற பதிவாளருடைய நிலப்பதிவாளருடைய ஏடுகள்லாம் போய் துருவி பார்த்தா அந்த ஊரின் பெயர் நாயகனை பெரியாள். நாயகனை பெரியாள்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டுல கொள்ளிடக்கரையில இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அது நயன பெரியாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நாயகனை பெரியாள். யார் அந்த நாயகன்னு தெரியல, யார் அந்த நாயகின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு அருமையான ஒரு தொடர், என்ன அழகான ஒரு பெயர் இந்த ஊர் எவ்வாறு அமைந்திருக்கு. அதனால ஊர் பெயர்கள் எல்லாம் எடுத்து தமிழ்நாட்டினுடைய ஊர் பெயர்களுக்கெல்லாம் பின்னால ஒவ்வொன்றும் கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுகளை எல்லாம் துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கலாம். அதனால வாடா வஞ்சி, வஞ்சிமா நகரம், வானவர் பெருந்தகைன்னு என்ன? வானவன்னு ஏன் அவனுக்கு பேரு என்றால், மற்ற சேரபாண்டியர்களை விட அவன் உயரமான இடத்துல இருக்கான், மலையில, மலை நாட்டவன். அதனால வானத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறான். அதனால அவனுக்கு வானவன்னு பேரு. வானவர் பெருந்தகை மன்னவன் இறந்த பின் வளங்கெழு சிறப்பின் தென்னவன் நாடு செய் தீங்குறை என. அதனால சரி, அவர் என்ன பண்ணாரு, செங்குட்டுவன் மாடல மறையவனு சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு சரி, அந்த பாண்டி நாட்டுல அரசன் இறந்து விட்டான்ல, அவன் இறந்த பிறகு பாண்டி நாடு என்னப்பா ஆச்சு அதை சொல்லு. நான் இங்க வந்துட்டேன், அதனால நீ அங்க இருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறீல்ல, அந்த செய்தியை கொஞ்சம் சொல்ல அப்படின்னு உடனே, தென்னவன் நாடு செய்த தீங்குறை என நீடு வாடியரோ நீணில வேந்து என மாடல மறையோன் மன்னவர் குறை. உடனே எப்பொழுதுமே அரசனிடம் செய்தி சொல்ல தொடங்கும் போது அரசனை வாழ்த்தி தொடங்குதல் ஒரு மரபு. அதுபோல நீடு வாழ்க என்று வாழ்த்தி, அதற்கு பிறகு நீழ்நில வேந்தன், நீநிலம்னா அதை பிரிக்கும், நீள் நிலம், மிக நீண்ட நிலத்தை உடைய அந்த வேந்தே என்று மாடல மறையோன் மன்னவர் குறைக்கும். ரொம்ப நுட்பமா ஆராய்ச்சி பண்ணணும். வேந்தன் என்றால் அவன் பெரிய நிலப்பரப்பை உடையவன். சேரனை வேந்தன் என்று சொல்லலாம், சோழனை வேந்தன் என்று சொல்லலாம், பாண்டியனை வேந்தன் என்று சொல்லலாம். ஆனால் பாரியை வேந்தன் என்று சொல்லுவதில்லை. அவன் மன்னன், குறுநிலம் மன்னன். மண்ணுதல் என்றால் அந்த நிலத்தோடு அவன் பொருந்தி வாழ்கிறவன். ரொம்ப காலமாக இந்த வேந்தர்களுக்கெல்லாம் முன்னாலிருந்து வரக்கூடிய குடிதான் மன்னர் குடி. அந்த மன்னர் குடி என்பவர்கள் மிக எளிய, பெரிய அளவிற்கு அவர்களுக்கு உடைமையெல்லாம் இருக்காது. ஒரு சிறிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மன்னர்கள். மன்னர்னு வேந்தர்னு அப்படி ஒரே பொருளுடைய சொல்லாக கருதக்கூடாது. மன்னவர் உடனே இங்க அது சங்க காலத்துக்கு பின்னால சிலப்பதிகார காலத்துல ரெண்டும் ஒரே பொருளை குறிக்க தொடங்கிவிட்டது. வேந்தன் மன்னன் எல்லாம் ஒரே பொருளாக வழங்க தொடங்கிவிட்டது. இங்கே அதற்கு எடுத்துக்காட்டதுதான் மாடல மறையோன் மன்னவர் குறைக்கும். மைத்துணவளவன் கிள்ளியோடு பொருந்தா ஒத்த பண்பினர் 9 மன்னர். அதற்கு பிறகு சோழ நாட்டினுடைய இயல்பை சொல்லுன்னா அதையும் சொல்றான். மைத்துணவளவன் கிள்ளியோடு பொருந்தா. இந்த பெருங்கிள்ளி என்பவன் தான் சோழ அரசன். அதை யாரு ஆராய்ந்து பார்த்தா, அந்த காலத்துல ராசசூயம் விட்ட பெருகுனர் கிள்ளின்னு ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவன் யாரு? ராசசூயம்னு என்ன? அரச வேள்வி.
அந்த காலத்துல இந்த அரசர்கள்லாம் செய்த மாபெரும் தவறு என்னவென்றால், அங்கிருந்து மறையோர் வந்து கேட்டுக்கொண்டார்கள் என்பதற்காக நாட்டுல மழையே பெய்ய என்னையா செய்யறதுன்னு அரசன் கேட்டான். உடனே அந்தணர்கள்லாம் சொன்னாங்க, நிறைய ஒரு 1000 மறையவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மந்திரம் ஓத வச்சு வேள்வி நடத்துறா, மழை பெய்யா, ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு, வால்மீகி ராமாயணத்துல அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசன் என்ன பண்ணான், உடனே ஏராளமா பல இடங்களில் ஒவ்வொரு ஊர்லயும் வேள்வி நடந்து மழை வேணும் நமக்கு. அப்பதான் ஒரு புலவன் போய் சொன்னா, எல்லா ஊர்லயும் வேள்விக்காக கம்பன் என்று கருத பார்த்தேன், இதாலையா மழை பெய்ய போகுது ஐயா? பாண்டி நாட்டுல மழை இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் நினைச்சு பாரு. மழையெல்லாம் பெய்யுது போதுமான அளவுக்கு, ஆனால் பாண்டி நாடு மேட்டிலிருந்து ஒரே பள்ளமாக இருக்கு, பெய்கிற தண்ணீர் பூரா போய் கடல்ல ஓடி போய் விழுந்துரும். அதனால நீ என்ன செய்யணும், ஆங்காங்கு அந்த நீரை தடுத்து நிறுத்தி ஏரி குளம் ஆறு என்றெல்லாம் அப்படி தடுத்து வாய்க்கால் என்றெல்லாம் நீர்நிலைகளை உண்டாக்கு. அதுதான் செய்யுது. தட்டோரம்மா இவன் தட்டோரே, தடுத்து நிறுத்தினவன் தான், தண்ணீரை தடுத்து நிறுத்தி பயன் கொண்டவன் தான் அறிவாளி. அதை விட்டுட்டு வேள்வி செய்யறிய, அதனாலயா வந்து மழை பெய்யும் அப்படி என்று குடபுலவியனார் என்ற பெரும்புலவர் அறிவுறுத்தினார். பலியாக சாலை முதுகுடுமை பெருவெழுதின்னு ஒருத்தனுக்கு பேரு, பல யாகங்களை நடத்தியவர். அதற்கு பிறகு அவ்வாறெல்லாம் அறிவுரைக்கக்கூடிய புலவர்கள் இருந்தாரு. அதனால அவ்வாறு அவர்கள் அறிவுறுத்திய பிறகு மழை இயல்பாக மழையினுடைய பயனை எவ்வாறு கொள்வது என்று அறிந்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் பாண்டி நாட்டுல மதகு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்க்கால், மதகு, கால்வாய் இவைகள் எல்லாம் தோன்றின. மைத்துண வளமன் கிள்ளியோடு பொருந்தா, அந்த பெருநர் கிள்ளி, ராசசூயம் விட்ட பெருநர் கிள்ளி என்ற அரசனுக்கு மைத்துணர்கள் 9 பேர். அந்த அரசனோடு அவன் மாறுபட்டார்கள் இந்த இவர்கள் 9 மன்னர்களும். அதனால இளவரசு பொறார், இளவரசாகவே இருப்பதற்கு விரும்பாதவர்களாக ஆகி எதிர்த்து போராட தொடங்கிட்டார். தொடங்கிய பிறகு ஏவல் கேளார், அரசனுடைய ஏவலை கேளாம அவனை எதிர்த்து நின்றார்கள். வடநாடு அளிக்கும் மாண்பினராதலின், சோழ நாட்டுக்கு வடநாடுன்னு பேரு. சோழ நாடு வளம் மிகுந்திருந்த அந்த நாட்டை அழிக்கக்கூடிய நிலையில் இந்த 9 மன்னர்கள் ஈடுபட்டார்கள். உடனே 9 குடையும் ஒரு பகல் அழித்து அவன் பொன்புனை திகிரி ஒருபடி படுத்தோய். அப்ப சேரன் செங்குட்டுவன் போய் அந்த 9 பேரையும் அழித்து அந்த ராசசூயம் பெற்ற பெருநற்களினுடைய அரசை நிலை நிறுத்தினான். அப்படி செய்த சேரன் செங்குட்டுவனே 9 குடையும் ஒரு பகல் அடித்து, ஒரே நாள்ல அடித்து பொன்புனை திகிரி ஒருபடி படுத்தோய். அதனால பாண்டி நாட்டுல அவன் இறந்த பிறகு, அரசன் இறந்த பிறகு, அவனுடைய மைத்துணனாக இருந்த ராசசூயம் பெற்ற பெருநற்களினுடைய சோழ நாட்டையும் நீ சீர் செய்தாய். பழையன்காக்கும் குடைவயில் நெடுங்கோட்டு வேம்பு முதல் தடிந்த ஏந்த பழையன் மோகூர்ல பழையன்னு ஒரு சிற்றரசன், அவனுக்கு காவல் மரம் வேப்ப மரம். அந்த படையெடுத்து சென்று சேரன் செங்குட்டுவன் அந்த பழையனோடு மோதி அந்த வேப்ப மரத்தினுடைய அடிப்பகுதியோடு அறுத்து எடுத்து அதை இழுத்து கொண்டு வந்தான். அந்த செய்தி 18 சொல்லப்படுகிறது. அவ்வாறு பழையனுடைய அரசையும் நீ தகர்த்தாய், போந்தை கண்ணி பொறைய கேட்டது, நான் சொல்றது கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாண்டி நாட்டினுடைய நிலைமையை சொல்ல போறான். அதாவது சோழ நாட்டினுடைய நிலைமையை சொல்லி அதை பிறகு பாண்டி நாட்டினுடைய நிலைமை. ஏன் சோழ நாட்டினுடைய நிலைமையை சொல்றான் என்றால், அவன் பாண்டியனுடைய மைத்துனனாக இருந்ததுனால அந்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாண்டியன் இறந்தான். பாண்டியன் இறந்த அந்த யாரு அந்த பாண்டியன்? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அதாவது வரலாறு எழுதணும்னு நான் சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்ங்கிறது பேருங்க. அதுக்கு என்ன பொருள் சொல்றது? ஆரியர்களால் கொண்டு வரப்பட்ட படையை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட நெடுஞ்செழியன்னு சொல்லணும். அதுதான் நேர்மையான பொருள். ஆனா என்ன எழுதுறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள், ஆரிய படைகள் தந்தன்னு அதை பிரிக்கணும். ஆரிய படை கடந்தங்கிறத ஆரிய படைகள் தந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு, ஆரிய படைகளுக்கு
பல உதவிகளை செய்த அரசன். இதெல்லாம் ஒரு குறும்பான ஒரு பெயர்ப்பு. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. வரலாற்றை மறைக்க கூடாது, வரலாற்றை திரிக்க கூடாது. அவ்வாறு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்பவன் 2 நெடுஞ்செழியன் இருக்காங்க. தலையாலங்கானத்து தெருவென்ற நெடுஞ்செழியன் ஒருத்தர், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவன் பாடிய பாட்டு புறநானூற்று. அதனால அவன் இறந்த பிறகு கொற்கையில் இருந்த வெற்றிவேர் செழி, அவனுடைய மகன் வெற்றிவேர் செழியன்கிறவன் அந்த காலத்துல அரசன் மதுரையில இருந்தான்னா இளவரசன் கொற்கையில இருப்பான். ஏன் கொற்கையில இருக்கிறான்? கொற்கையில தான் பெரிய பாண்டிய நாட்டினுடைய வருவாயே இருக்கு. முத்து குளிப்பு. அந்த முத்து குளிப்பதனை மேலாண்மை செய்வதற்காக இந்த வெற்றிவேர் செழியன் அங்க இருக்கிறான். கொற்கையில் இருந்த வெற்றிவேர் செழியன் ஒற்றொழிற் கொல்லர் ஈரை நூற்றுவர். அவன் பார்த்தான், இந்த நாட்டுக்கு அழிவு வந்ததற்கே யார் காரணம்? ஒரு பொற்கொல்லன் தானே. அதனால ஒரு 1000 பொற்கொல்லரை கொண்டு வந்து நங்கைக்கு பலி கொடுத்தான். இது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பொற்றொழிற் கொல்லர் ஈரை நூற்றுவர், 1000 பேரை ஒரு முறை குறைந்த திருமாவத்தினிக்கு ஒரு பகல் இல்லை உயிர்ப்பலி ஊட்டி கண்ணகிக்கு முன்னால, கண்ணகியினுடைய படிமத்துக்கு முன்னால 1000 பொற்கொல்லர்களை கொன்றான். அத சில பேர் சொல்லுகிறார்கள், 1000 பொற்கொல்லரை கொண்டிருக்க மாட்டான், மாவினாலே படிமை செய்து அது போல செய்திருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். உரை செல வெறுத்த மதுரை மூதூர். உடனே அரசனை இழந்து போயிடுச்சு. மதுரையில அரசன் இல்லை. அந்த நிலையில அரசு கெடுத்து அலம் வரும் அல்லற்காலை, அரசன் இல்லாமல் அல்லற்பட்ட பொழுதிலே தென்புலம் அருங்கின் தீது தீர் சிறப்பின் மன்பதை காக்கும் உரை முதற்கட்டில் நிறைமணிகள் நிறைமணி புறவி ஈரேழ் பூண்ட ஒருதனி ஆடி கடவுள் தேர்மிசை காலை சென்று கடவுள் ஏறினன் என மாலை திங்கள் வழியோன் ஏறு. அப்ப நாட்டுக்கு அரசன் இல்லை, நாடு மிகவும் தவிக்கிறது. அந்த நிலையில தென்புலமருங்கின் தீது தீர் சிறப்பின் அந்த தென்னாட்டினுடைய அந்த பகுதிய மன்பதை காக்கும், மன்பதைங்கிறது அழகான சொல். மன்பதைன்னா உயிர் தொகுதின்னு பொருள். மக்கள் தொகுதி மன்பதை, உயிர் தொகுதி மன்பதை, வாழுகின்ற உயிர்கள் என்று பொருள். மன்பதை காக்கும் முறைமுதிர் கட்டில், அரசு கட்டில் உட்கார்ந்து இந்த மக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அந்த கடமையை நினைத்து இந்த வெற்றிவேறு செழியன், அதாவது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுடைய மகன், நிறைமணி புறவி ஈரேழ் கொண்ட, அப்படி சூரியன் மாதிரி வந்தான். 14 குதிரைகளை பூட்டி வானத்திலே வலம் பெறக்கூடியவன்னு புராணம் சொல்லுது. சூரியன் எப்படி வர்றான்னா ஒரு தேர்ல வர்றான். அந்த தேருக்கு 14 குதிரைகளை பூட்டி வர்றான் அவன். அப்படி ஒரு புராணங்கள் அதை சொல்றாரு இங்க. 14 புறவிகளை பூட்டி வரக்கூடிய அந்த தேர்ல வரக்கூடிய சூரியன் போல இந்த வெற்றிவேறு செழியன் காலை சென்று கடவுள் ஏறினன் என வானத்துல ஏறி வந்தது போல மாலை திங்கள் வடியோன் ஏறினன் என்று சொல்லி வெற்றிவேறு செழியன் அரசு கட்டில வந்து சேர்ந்தான். முடிதோறு மொழி உலகம் காத்து வாழ்க எங்கோ வாழிய பெற்றது. இதுதான் பாண்டி நாட்டினுடைய நிலைமை என்று அவன் சொல்லி, மறையோன் கூறிய மாற்றமெல்லாம் இறையோன் கேட்டு அங்கிருந்த எல்லையுள் எல்லாத்தையும் கேட்டு அங்கு இருந்த போது அகல்வாய் ஞாலம் ஆறிருள் விடுங்க. இந்த இயற்கையை பற்றி பாட வேண்டிய இடங்கள்லாம் கிடைத்து போச்சுன்னா அதை விட்டு அகல மாட்டார் இளங்கோடிகள். மாலை வருவது, காலை புலர்வது, இதெல்லாம் ரொம்ப அழகழகா சொல்லுவார். இதை பார்த்துட்டு தான் பின்னால வந்த நம்முடைய பெருங்கவிஞர்கள்லாம் இளங்கோவடிகள் போலதான் எழுதி பார்த்திருக்கிறார். குடும்ப விளக்குன்னு ஒரு நூல் நீங்க படிச்சு பாருங்க. பிற்காலத்துல வந்த குறுங்காவியங்கள்ல நிகரற்ற ஒரு காவியம் புரட்சி கவிஞர் எழுதிய குடும்ப விளக்கு. அது எப்ப எழுதினாருன்னா, அவர் செட்டிநாட்டுக்கு போயிருந்த போது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து, கவிஞரே நாங்கள்லாம் வந்து ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்னலாம் நாங்க செய்யணும், கடமைகளா செய்யணுங்கிறத ஒரு சிறு காப்பியமாக பாடி தந்தா நலமா இருக்கணும். அவ்வளவுதானே, பாடினா போச்சு. அங்கேயே உட்கார்ந்து சில நாள்ல குடும்ப விளக்குன்னு 5 பகுதி கொண்ட ஒரு அருமையான குறுங்காப்பியத்தை எழுதினார். அது எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. காலையில இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில். இந்த தமிழ் எல்லாருக்கும் புரிந்த தமிழ். இதுக்கு பொருள் வேண்டியதில்லை, அகராதி பார்க்க வேண்டியதில்லை.
இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் இன்னும் நீங்கவில்லை, ஆயினும் கேள்வியால் அகரும் மடமை போல நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. அறிவை கேட்டு கேட்டு அறியாமை மெல்ல போவது போல இருள் போய்கொண்டிருந்தோம். நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. கட்டிலில் இருந்த மங்கையின் விழிகள் மலர்ந்தன. அவளோட விழிச்சு பார்க்கிறார். பக்கத்துல ஒரு சிறு விளக்கு வச்சிருக்கா. அந்த அடக்கி வச்சிருக்கா இரவு விளக்கு. அந்த விடி விளக்குன்னு பேர் அதுக்கு. அந்த விளக்குல ஒரு சிறு ஒளி மட்டும் தெரியுது. அது எப்படி இருக்கு? பொன்னார் செய்த பொடி புத்தை போல் மூக்குல போட்டுக்கிற மூக்குத்தினுடைய அந்த வைரம் மாதிரி இருக்குறாங்க. அத அவ்வாறு எழுந்தான்னு தொடங்கி அதற்கு பிறகு அந்த ஒரு நாள் நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையான சொல்லுவார். அது மாதிரி ஒரு ஒரு குறுங்காப்பி எழுதினது. அதுலதான் இந்த இயற்கை வர்ணனையெல்லாம் சிலப்பதிகாரத்தை நோக்கியதே எழுதப்பட்டது. அவ்வாறு அகழ்வாய் ஞாரம் ஆறிருள் விடுங்க. இருள் மெல்ல மெல்ல உலகத்தை தழுவ, பகல் சில முதிர்ந்த படர்கூர் மாலை. படர்னு வருத்தம். பகல் போய்விட்டது, இரவு நெருங்கி விட்டது, இருள் மலிந்தது. அந்த நிலையில் சிந்தி பறந்த திசைமுகம் விளங்க, அந்தி செக்கர் வெண்பிறை தோன்ற, திசைகளுடைய முகமெல்லாம் விளங்குமாறு வானத்துல வெண்பிறை தோன்றியது. பிறையேர் வண்ணம் பெருந்தகை நோக்க, அந்த நிலாவை பார்க்கிறார் செங்குட்டுவன். ஒரு குறிப்பு பாருங்க. இப்ப நிலாவை அப்படி பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற கணியன் சொல்லுகிறான், இறையோன் செவ்வியர் கனியிழுந்து உரைப்போன். இறையோனுடைய அரசனுடைய குறிப்பறிந்து அவர் சொன்னானா, 4 மதியம் வஞ்சி நீங்கியது. 32 மாதம் ஆச்சு நாம வஞ்ச நகரத்தை விட்டு வந்து. இதுவரையில 32 மாதம் ஆயிடுச்சு. மாதம் என்பது மாசம் என்ற அந்த வடசொல்லிலிருந்து வந்ததுன்னு தவறா சொல்றாங்க. மாதம் என்பது மதிய கணக்கா வச்சு சொல்லுவது. மதி மாதம் ஏ சார்ந்ததுக்கு 4 மதியம். 32 நிலாக்காலம் முடிந்து போச்சு. 32 மாதங்கள். மதியம் வஞ்சி நீங்கியது, பன்னாள் வேந்தே வாழ்கின்ற 32 மாதம் ஆச்சு. ஊருக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை அவன் புலப்படுத்துறான். நெடுங்கால் கண்டம் நிரல்பட நிறைத்த, கால்னா குச்சி, கோல், அழுத்தமான கோலுக்கு பேர் கால். அந்த பெரிய படை வீரர்கள் புறப்பட்டு போகிற போதெல்லாம் ஒவ்வொரு படை வீரனுடைய கையிலையும் ஒரு பெரிய கோல் இருக்கும். அந்த கோல்ல ஒரு கொடி மேல கட்டப்பட்டிருக்கும். இப்ப இந்த காலத்துல அரசியல் கட்சிகள்லாம் கட்டிட்டு வர்றாங்கல்ல, அது போல அந்த காலத்துல படை வீரர்களுடைய வரிசை இந்த கொடி கட்டி கொண்டு நடக்கும். நெடுங்கால் கண்டம் நிரல்பட நிறைத்த கொடும்பட நெடுமதில். இந்த படம் என்பது படங்கு, ஒரு வளைவு. அந்த இடத்துல ஒரு கூடகாரம் அமைத்துக் கொண்டிருக்கிறான் சேரன். வளைந்த மதில் புறத்தின் கண்ணே ஒரு கூடகாரம் அமைத்துக் கொண்டு தங்கி இருக்கக்கூடிய சேரன் கொடித்தேர் வீதியுள், அந்த தேர் கொடியோடு நிற்கிறது அந்த வீதியில, தேர் வீதியில குறியவும் நெடியவும் குன்று கண்டன்னு உரையுள். சிறியதாக பெரியதாக சிறு சிறு மலைகளை பார்ப்பது போல, குன்றுகளை பார்ப்பது போல வீடுகள்லாம் இருக்கு. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அந்த காலத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருந்திருக்கு. இவ்வளவு பெருமையாலாம் பேசுறாங்களே, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அந்த காலத்துல எவ்வளவு இருந்திருக்கும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. நம்ம இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கு போட்டு பார்ப்பது அப்படின்னா, பாரதியார் எழுதுறாரு, நாங்கள் 30 கோடி சனங்களும் நாய்களும் அன்றி பன்றி சேய்களும். வெள்ளக்காரர்களை பார்த்து சொல்லுகிற போது, நாங்க இந்த இந்தியாவில் இருக்கிற 30 கோடி மக்களும் நாய்களா அல்லது பன்றி சேய்களா, என்னன்னு நினைச்சரி அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாரதியார் காலத்துல 30 கோடி, அவருடைய கடைசி காலத்துல நாங்கள் 35 கோடினார். 5 கோடி அதுக்குள்ளாரையே பெருகிடுச்சு. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா 150 கோடி நெருங்கி இருக்கு. இந்த கணக்கு பார்த்தா அன்றைய தமிழகத்துல 1 கோடிக்கு மேல இல்ல மக்கள். அதனால அவ்வளவு குறைந்த அளவுல இருக்கும்போது வளம் நிறைய இருக்கு. அதனால வறுமைக்கு உரிய பெரிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தும் வறுமை இருந்தது. அந்த வறுமையை போக்கக்கூடியதனை தங்களுடைய கடமையாக அரசர்கள் கொண்டார். அதுதான் வரலாறு. அதெல்லாம் நிறைய எழுதலாம்.
அதெல்லாம் அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் நிறைய சேகரித்து பார்த்து இம்மியிலேருந்து கணக்கு போட்டு எழுதுறான் தமிழ. ஒரு இம்மி அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. இம்மியிலிருந்து மலையளவு வரையில பலவேறு வகையான அளவுகளை சொல்றான். மண்ணாள் வேந்தே உறைவுள் முடுக்கர் ஒரு திறம் போய் முடுக்கர்னு சந்து குறுந்து குறுந்தரு. ஏன் சந்துன்னு அதுக்கு பேருன்னா ரெண்டு வீதிகளை சந்திக்க வைப்பது அந்த சந்து. அதனால அதுக்கு சந்துன்னு பேரு. குறுந்த வித்தக கைவினை விளங்கிய கொள்கை சித்திர விதானத்து செம்போர் பீடிகை. நல்ல அழகான படம் வரைந்த அந்த கூடகாரத்துக்குள்ளார அரசன் ஒரு பெரிய இருக்கையில சேரன் செம்பிட்டு வந்து உட்கார்றான். வந்து உட்கார்ந்து செம்போர் பீடிகை கோயில் இருக்கை கோமகன் ஏறி வாயிலாளரின் மாடலர் கூய். உடனே மாடலனை கூப்பிட்டு இளங்கோவேந்தர் இறந்ததற் பின்னர் வளங்களு நன்னாட்டு மன்னவன் குற்றமுடு தீதின்றோ என மறுபடியும் கேட்கிறான். அந்த உண்மைக்கு சோழ நாட்டினுடைய நிலைமை இருக்குது, அரசன் போன பிறகு அந்த நாடெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கிற போது எங்கோவேந்தன் வாழ்க என்று ஏற்றி மங்களமறையோன் மாடலன் உரைக்கும். அப்ப அந்த நாட்டினுடைய நிலையை சொல்றான், சோழ நாட்டினுடைய சிறப்பை மறுபடியும் சொல்றான். வெயில் விளங்கு மணிப்பூன் விண்ணவர் வியப்ப. சோழனுக்குள்ள பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, அவனுக்கு ஒரு தகுதி கண்டஞ்சு சீரை முக்க உறவோன் மருக அப்படின்னு புலவர்கள் பாடுறாங்க. அது ஒரு புராண செய்தி. சிபிச்சோழன் என்பவன் ஒரு சோழ அரசர்கள்ல மூத்தவனா இருந்தானா. இது வரலாறு இல்லை, அது கற்பனை தான். அது எங்கேயோ பல இடங்கள்ல சொல்லப்படுகிற ஒரு செய்தி. சிபி என்ற ஒரு சோழன் இருந்தான். அவன் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய கொடைத்தன்மையை சோதிக்க வேண்டும் என்று நினைத்த இந்திரன் என்ன செய்தான், ஒரு புறா வடிவத்துல வந்தான். ஒரு கழுகு அவனை துரத்துவதாக அப்படி காட்டிக்கொண்டு அங்கிருந்து வந்தான். அடைக்கலம் என்று சிபியை அடைந்தான். உடனே அந்த கழுகை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று சிபி கேட்டான். எனக்கு இந்த புறாவினுடைய எடைக்கு எனக்கு அந்த தசை வேண்டும் என்ற உடனே துளைத்தட்டுல புறாவை வைத்து, அது இந்திரனாக இருக்கிறதுனால அதுக்கு பெரிய ஆற்றல், எவ்வளவு எடை வேண்டுமானாலும் காட்டலாம். உடனே என்ன செய்தான், தன்னுடைய உடம்புல ஒரு பகுதியை அறிந்து அதுல வச்சான். எல்லாம் எவ்வளவு சதையை அறிஞ்சு வச்சும் போகல, புறாவினுடைய எடைக்கு சமமா வரல. தானே தொலைத்தட்டுல ஏறி என்னையும் எடுத்துக்கணும்னா. அப்பதான் அவனுடைய கொடை பெருமை விலகிட்டு என்று புராணம் வரலாறு உண்டு. இது வரலாறு இல்லை, ஆனால் இதை ஒரு பெருமையாக சோழர்குடிக்கு உரியதாக சொல்லுவது வழக்கம். தகுதி கண்டஞ்சு சீரை புக்க, சீரைன்னு துலாக்கூர் தராசு. தகுதி கண்டஞ்சு சீரை புக்க, தராசுன்னு அது வட சொல்லுது. துளை என்பது தமிழ் சொல்லுது. துலாக்கோல் துளை என்பது தமிழ் சொல். அது துளை புக்க பெரியோன் போற்றினார். அந்த துளையில ஏறி இருந்த அந்த பெரியோனை போற்றினார். திருவள்ளுவர் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுவார். தராசுன்னு சொல்லல, துளைன்னு சொல்லல, சமன் செய்து சீர்தூக்கும் போல். அதுக்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் எழுதினாரு, முதலில் தான் சமனாக நின்று எடை போடுறதுக்கு முன்னாடி, கல்ல போடுறதுக்கு முன்னாடி 2 தட்டு சமமா நிக்கணும். பல கடைகள் அப்படி இருக்காது. அதனால 2 தட்டு சமமா நிக்கணும். தான் சமனாக நின்று, எடையிடுவதற்கு முன்னால தான் சமனாக நின்று சமன் செய்து சீர்தூக்கும் போல் போல. அப்புறம் மேல முள்ளு எங்க இருக்குன்னு பார்க்கணும். அது அவ்வளவு நுட்பமாக சொல்லப்பட்டது. அது மாதிரி அவர் சொல்றாரு, மாடல மறையோன் வெயில் விளங்கு மணிப்பூன் விண்ணவர் வியப்ப, மாணவர்களே வியக்குமாறு குறுநடை புறவின் நெடுந்துயர் தீர. இந்த புறாவினுடைய துயரம் தீருமாறு எரிதரு பருந்தின் இடும்பை நீங்க, இந்த பருந்தினுடைய துன்பமும் நீங்குமாறு 2க்கும் அறம் செய்தான் அந்த சோழன். அறிந்து உடம்பு இட்டோம், உடம்ப அறிந்து போட்டான். அறந்தரு போலும் திரிந்து வேறாகும் காலமும் உண்டோ. அதனால அப்பேற்பட்ட சோழன் ஆண்ட நாடு கெட்டு போயிடுமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. மீதோ இல்லை செல்லற்காலையும், செல்லல்னு துன்பம்னு போடும். செல்லல் அப்படின்னா செல்லுகின்ற நெறிக்கு அல்லாதது அது செல்லல். அல்ல என்பது எதிர்மறை. செல்லற்காலையும் துன்பக்காலையிலையும் காவிரி புறக்கும் நாடு கெடுவோர்க்கென்று. இந்த காவிரி அவ்வளவு பெருமை உடையது. எங்கிருந்து வருது? குடகுல பிறந்த காவிரி
மைசூர் வழியா அப்படி வந்து சேலத்துல மேட்டூரை தாண்டி கரூருக்கு வந்து அதற்கு பிறகு சோழ நாட்டுல புகுந்து அப்படி வருது. மக்கள் அந்த நான் கொங்கு நாட்டுல போய் பார்த்தேன் காவிரிய. ஏன்னா இந்த காவிரியினுடைய தமிழர் உரிமை நிலைநாட்டுவதற்காக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய குழுவை நியமித்த போது அதற்கு நான் மொழிபெயர்ப்பாளனாக இருந்தேன். அப்ப காவிரியினுடைய பெருமைகளை எல்லாம் அந்த நீதிபதிகளுக்கெல்லாம் நான் எடுத்து சொல்லிக் கொண்டே வருகிற போது அந்த கொங்கு நாட்டுல இந்த காவிரி நிலங்களுக்கு பாயல. ஏன் பாயல அப்படின்னா, அங்க ஒரு கிராமத்து மக்களை கேட்ட போது, ஏங்க இங்க இந்த காவிரி இந்த கொங்கு நாட்டுல வயல்களுக்கெல்லாம் ஏறி பாயலன்னா, அந்த வயல்லாம் மேட்டுல இருக்கு, காவிரி பள்ளத்துல இருக்கு, அது எப்படி பாயும்? அங்க அந்த ஒரு பெரியவர் சொன்னாரு, காவிரி என்ன சொல்லிடுச்சுங்க இங்க வரும்போது, கொங்கு ஏரி பாயேன்னு சொல்லிட்டு, கொங்கு நாட்டுல நான் ஏறி பாய மாட்டேன்யா, எனக்கு இந்த நாடு வருத்தம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டதாக சொல்லுவார்கள். ஆனா அங்கு ஏறி பாயுமாறு என்ன செய்தார்கள்? மேட்டூர் அணை கட்டணும். அதாவது ஆங்கிலேயர்களுடைய காலத்துல மேட்டூர் அணை கட்டப்படும். வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. மேட்டூர் அணை மட்டும் கட்டப்படாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு அப்பவே பாலைவனமா போயிடும். அதனால அந்த நீரை கொண்டு பூம்புகார் வரையில, பூம்புகாருடைய சிறப்பெல்லாம் நடந்தாய் வாழி காவேரி என்று சொல்லுவதெல்லாம் அந்த அணை கட்டிய சிறப்பை இப்ப புலப்படுது. அந்த காலத்துல அணை இல்லாமலே ரொம்ப சிறப்பாக, அந்த காலத்துல மட்டும் ஓடி வந்த காவிரி ஏயா இப்ப இல்லை அப்படின்னா ஒரே ஒரு காரணம், யாரும் சொல்லல அந்த காரணத்தை. என்னவென்றால், உலகில தோன்றிய காவிரி இவ்வளவு நான் சொன்ன வழியெல்லாம் நடந்து வருகிறது. பாண்டி நாட்டுல வருகிறது, அதற்கு பிறகு சோழ நாட்டுக்குள்ளார வருகிறது, பூம்புகார்ல போய் கடலோடு கலக்கிறது. காவிரி எங்கு தோன்றியதோ அந்த இடத்துல இருந்து காவிரி எங்கு கடலோடு கலக்கிறதோ அந்த இடம் வரையில எல்லாம் சோழன் ஆண்ட பகுதி, சோழனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. அதனால அவனை யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை, காவிரி அது பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் அதற்கு பிறகு அங்கங்கு வேறு வேறு மன்னர்கள் தோன்றி, வேறு வேறு மொழிகள் தோன்றி, அதெல்லாம் காவிரியை நிறுத்திட்டதுனால காவிரியினுடைய ஓட்டம் அந்த காலத்துல காவிரி புறக்கும் நாடு கிழவோர்க்கு பட்டினப்பாலைன்னு 10 பாட்டுல ஒரு பாட்டு போதும் காவிரியினுடைய சிறப்பை சொல்வது. மலைத்தலைய கடற்காவிரி, மலையில பிறந்து கடல்ல போய் சேருகிற காவிரின்னு சொன்னோம். அருமறை முதல்வன் சொல்ல கேட்டு இதெல்லாம் மறையோனாகிய மாடலன் சொல்ல, பெருமகன் மறையோர் பேணி ஆங்கவருக்கு உடனே இவ்வளவு செய்தியை சொல்லியப்பா, நீ உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவனுடைய தன்னுடைய எடைக்கு எடை சேரமான் செங்குட்டுவன் தன்னுடைய எடைக்கு எடை அவனுக்கு பொண்ணை கொடுக்குறான். அவ்வாறு ஆடக பெருநிறை, ஆடகம்னா பொன்னிலே ஒரு வகை, ஆடக பெருநிறை 5 இரட்டி 50 துலாம் பொண்ணை கொடுக்குறான். தோடலர் போந்தை வேலோன் தன்னிறை மாடலமறையோன் கொள்கைத்தன் தன்னுடைய எடைக்கு எடை அந்த பொண்ணை கொடுத்து, துலாபுருட தானம்னு பேர் இருக்கு. துலாபுருட தானம்னு வடமொழியில சொல்லுவாங்க. துலையில அதாவது தராசில வச்சு தன்னுடைய எடைக்கு எடை கொடுப்பது. அது பெரிய அரசர்கள்லாம் செய்வார்கள். அங்கங்க பெரிய கோயில்களுக்கு போனாங்கன்னா தான் தட்டுல ஏறி நின்று அவர்களுக்கு கொடுப்பாங்க. பிற்காலத்துல அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூட கொடுத்தாங்க, எடைக்கு வெங்காயம் கொடுத்தாங்க. அது மாதிரி பல நிகழ்ச்சி எல்லாம் உண்டு. அதுக்கு பேரு துலாபுருட தானம் பெயர். அவ்வாறு ஆரிய மன்னர் 5 பதின்மறை உடனே சேர அரசன் பார்த்தான். 20 ஆரிய மன்னர்கள் அங்கிருந்து வந்து வணங்கி நின்றார்கள். அவர்களெல்லாம் நீங்க உங்க ஊருக்கு போங்க என்று, சீர்கள் நன்னாட்டு செல்க என்று ஏத்த அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க போய் சேருங்க என்று சொல்லிவிட்டு, தாபத வேடத்து உயிர் உய்ந்து பிழைத்த துறவிகளா பல பேர் வேடம் போட்டு கொண்டு ஓடினாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து இறக்கப்பட்டு சுருளிரு தாடி மருள்வடு பூங்குடல். அதுல இப்ப இந்த இதுல இருந்து வந்து ஒரு அலியை பத்தி ஒரு செய்தி. அந்த காலத்துல ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் பிறந்த பிறப்புகளை இப்ப திருநங்கைன்னு சொல்றாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த பெண் போல கோலம் போட்டுக் கொள்வதில் ஒரு விருப்பம், பெண் போல ஒரு வேடம் புனைந்து கொள்வதில் பெண்ணுக்குரிய அணிகலன்கள் எல்லாம் தங்களிடத்து பெண்தன்மை இல்லாம இருக்கக்கூடிய நிலையில அது இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில அதை பத்தி இப்ப சொல்றார். சுருளிரு தாடி
இந்த இடத்துல தாடினா மோவாயின்னு பொருள். தாடினா முடியை குறிக்கிறது இல்லை. வளைந்த அந்த வாயினையும் மருள்படு பூங்குழல் நீண்ட அந்த கூந்தலையும் அறிவந்தொழுகிய செடுங்கையில் நெடுங்கண் சிவந்த மெல்லிய கோடுகள் படைந்த கண்ணினையும் விரிவன் தோட்டு வெண்ணகை துவர்வாய் பவளம் போன்ற தங்கு போன்ற கழுத்து பவளம் போன்ற வாயினையும் உடைய துவர்வாய். துவர்னா பவளம். வெண் தோட்டு வெண்ணகை கையில வளையல் பூண்டுக்கிறாங்க. சூடக வரிவளை கையில வளையல் பூண்டு ஆடமை பனைத்தோள் மூங்கில் போன்ற அந்த தோளையும் உடையவர்களாக வளரில வனமுலை தளரியல் மின்னிடை தளர்ந்த போக்குடையவர்களாக மின்னல் போன்ற இடை உடையவர்களாக பலர்ந்த மார்புடையவர்களாக பாடக சீரடி கிளம்பு மூண்ட அடிகளை உடையவர்களாக ஆணியல் பேடியோடு ஆரிய பேடியோடு ஆரிய பேடி இவர்கள்லாம் ஆரிய பேடி இவர்களது பேடி என்று சொல்லுவது வழக்கு. தொல்காப்பியர் அதற்கு இலக்கணம் சொல்றார். அந்த பேடியோடு மேலே வேடம் போட்டுக்கொண்டு ஓடிய மன்னர்களும் இந்த பேடியோடு சேர்ந்து எஞ்சா மன்னர் இறைமொழி மறுக்கும் கஞ்சக முதல்வர் ஈரைஞ்சூற்றுவர் அரசனுடைய ஏவல் கேட்கக்கூடிய 1000 பேர் கஞ்சுக முதல்வர். கஞ்சுக முதல்வர்னா அவர்கள் சட்டையிட்டவர், தலைப்பாகை கொண்டவர்கள். அந்த காலத்துல அரசர் மரியாதை செய்யணும்னா இவர்களுக்கெல்லாம் தலையில பாகை கட்டி விடுவான். அந்த தலைப்பாகை கொண்ட கஞ்சுக வீரர்கள் 1000 பேரு இந்த அலிப்பெண்டில் திருநங்கையர். அதற்கு பிறகு இவர்களோடு சேர்ந்து எல்லாருமாக இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போறான் செங்குட்டுவன். எதுக்காக அழைச்சிட்டு போறான்? காரணம் இருக்கணும்ல. 1000 பேரை தலப்பா கட்டி அழைச்சிக்கிட்டு இந்த அதனை வேடிக்கையாக ஆடி நடனம் ஆடி காட்டக்கூடிய ஒரு அடியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்லுகிறார். எதற்காக? அரியில் போந்தை, அரியில்னா அடிவில்லாத அந்த பழம்பூ மாலையினை சூடிய அருந்தமிழ் ஆற்றல். என்னுடைய தமிழரசனா என்னுடைய ஆற்றலை பார் என்று யாருக்கு காட்டணும்? தெரியாது மலைந்த கனக விசையரை, அந்த கனக விசையரை கொண்டு வந்து இருபெரு வேந்தற்கு காட்டிட உங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அந்த பாண்டியனுக்கும் சோழனுக்கும் காட்டணும். பார் என்ன வேலை செய்துட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி 1000 போர் வீரர்கள் இந்த பேடி நடனமாடக்கூடிய இந்த பேடி ஆகியவர்களை எல்லாம் ஒரு கூட்டமாக அழைத்து கொண்டு போய் கனக விசையரையும் அழைத்து கொண்டு போய் இவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் அங்க நிறுத்தலாம். இருபெரு வேந்தற்கு காட்டிட ஏவி திருந்து துயில் கொள்ளா அளவை. அப்பதான் உறங்குவதற்கு முன்னால யாங்கனும் பரம்பு நீர் கங்கை படன பாசடை பயிலிழந்தாமரை பல்வண்டு யாழ் செய்ய. உடனே இயற்கையை பற்றி சொல்றார். பரப்பு நீர் கங்கை, கங்கையாறு மிகப்பெரிய பரப்புடைய, அதாவது வடநாட்டு ஆறுகளிலே கடுமையான போக்குடைய நீர் போக்குடையது, கடும் செலவுடையது அது கங்கையாறு. அதனால்தான் பிணங்கள் அந்த காலத்துல அந்த ஆற்றலை இழுத்து விட்டது காரணம் என்னன்னு, அது நேரா கொண்டு கடல்ல சேர்த்தும். பரம்பு நீர் கங்கை, பரம்புன்னு பறந்திருக்கின்ற பரம்பு நீர் கங்கை பழன பாசடை, பழனும் வயல்கள், பாசடை பச்சையாக விளங்குகின்ற வயல்கள், பயிலிடம் தாமரை பல்யாண்டு யாழ் செய்ய, பல்வண்டு யாழ் செய்ய. தாமரை மலர்ல வண்டுகள்லாம் அங்கிருந்து வந்து மொய்க்க, வெயிலிடம் செல்வன் வெறிகதிர் பரப்பி சூரியன் அங்கிருந்து வந்து தோன்ற, உணர்விசை குன்றத்து உயர்விசை தோன்ற, கீழ்த்து சேல மலையின் மீது சூரியன் தோன்ற, உணர்விசை குன்றத்து உயர்விசை தோன்ற, உடதிசை ஆளும் கொற்ற வேந்தன் மேற்கு திசை ஆளுகின்ற சேரன் செம்புட்டுவன் வடதிசை தும்பை வாகையோடு முடித்து, தும்பைங்கிறது அதிர போர்தல், போர் செய்தல், வாகைங்கிறது வெற்றி மாலை சூடு, அதிர போர் செய்தான் வெற்றி மாலையை சூடினான், புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி வடதிசை தும்பை வாகையோடு முடித்து தென்திசை பெயர்ந்த வென்றி தானையோடு தெற்கு நோக்கி வர்றான். வரும்போது நிதி துஞ்சு வியநகர், இந்த செல்வம் அங்கேயே தேங்கி கிடக்கலாம் அந்த சேரன். கம்பர் சொல்லுவாரு,
அயோத்தியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது, இங்க எங்கேயும் போய் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திருமகள் என்ன பண்ணாலாம், எந்த வீட்டுக்காவது போயிருக்கலாம்னா எல்லாம் இங்க நிறைய இருக்கு, போயிட்டு வா திருமகளை அனுப்பிடுறாங்களாம். எங்கிட்ட இருக்கிற செல்வத்தை வைக்கிறதுக்கே இடம் இல்லை, நீ வேற இப்ப புதுசா வேற வந்து இங்க நிக்கிற, போ வேண்டாம் போனோன்னா அவ எங்க போறதுன்னு தெரியாம சரி தனக்கே உரிய தாமரை மலர்ல போய் இருந்தாள்னு கம்பர் இருந்தார். இந்த அழகான கற்பனை. அப்படி ஒரு நாடு இருந்ததுன்னு சொல்றார். வன்மை இல்லை ஒரு வறுமை இல்லை, யாரும் யாருக்கும் எதையும் கொடுக்கல, எனக்கு வாங்கிக்கிறவன் இல்லை, அப்படிப்பட்ட வளமான நாடு. அதெல்லாம் கற்பனை, அப்படியெல்லாம் உட்டோப்பியாமா, ஆங்கிலத்துல உட்டோப்பியான்னு படைத்து காட்டினார்கள். அதாவது அவ்வளவு பெரிய லட்சிய நகரம், எந்த விதமான குறையும் இல்லை, அதே போல தீயவர்களே கிடையாது அந்த நாட்டுல, அப்படியெல்லாம் படைத்துக்காரு. அதெல்லாம் ஆசை, மனிதனுடைய ஆர்வம், அவனுடைய ஆசை, அப்படி எல்லாம் நாட்டை படைத்து காண்பார். நிதி துஞ்சு வியன்-நகர், செல்வம் அப்படியே தேங்கி கிடக்கக்கூடிய நகரம். ஈடு நிலை நிவந்து கதிர் செலவழித்த கனக மாளிகை. அடாடா என்னன்னு அவர் இறங்குவதான் அப்படி பாடுறோம். கனக மாளிகை எல்லாம் பொன்னால கட்டி வச்சிருக்கிறான், மாளிகை எல்லாம் பொன் வண்ணமா இருக்கு மாளிகை. அந்த மாளிகையை தாண்டி சூரியன் போக முடியல, என்ன தடுக்குதுங்கிறான் சூரியன். வானத்துல போயிட்டு இருக்கிற சூரியன் அவனுடைய போக்கு தடை செய்தான் வான உயரம் இருக்கக்கூடிய மாளிகைகள். என்ன கற்பனை பாருங்க, கதிர் செலவு ஒழித்த கனக மாளிகை, கதிர் போக முடியாதவாறு மறைத்திருக்கக்கூடிய கனக மாளிகைகள். முத்து நிறை கொடித்தொடர் முழுவதும் வளைய முத்துக்களை எல்லாம் அப்படி தொங்க விட்டிருக்கக்கூடிய சித்திர விதானத்து செய்வுங்கு கைவினை. அழகான மேல ஒரு கூரை மாதிரி கட்டில் வச்சு அரசிருக்கை வைத்து அதற்கு மேல மேற்கட்டி விதானம் அமைத்து, சித்திர விதானம், அதுல படம்லாம் வரைந்து சித்திர விதானம் செய்வும் கைவினை. இளங்குழி வைரமுடு புலந்தகடு போகிய, வைரத்தை அங்கங்க பதிச்சு பொன்னாலாகிய தகட்டை வைந்திருக்கக்கூடிய மடையமை செருவின் வான்பூர் கட்டில். இதெல்லாம் எதுக்காக, அங்க நெடுநல்வாடையில ஒரு கட்டில்ல கோப்பெருந்தேவி படுத்து இன்னும் என்னுடைய கணவன் வரவில்லையே அப்படின்னு மேல அப்படி நிமிர்ந்து பாக்குறாளாம். மேல படம் வரைஞ்சிருக்கு, என்ன படம், திங்களும் ரோஹிணியும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய படம். உடனே பெருமூச்செறிகிறாள் என்று அங்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இங்க ஒரு காட்சி, இன்னும் போனான வள்ளியேந்திர சேரன் செங்குட்டும் 32 மாசம் ஆச்ச வரலிய அப்படின்னு பொன்னால் சமைக்கப்பட்ட ஒரு அழகான கட்டி. அதுல மேல இருக்கக்கூடிய மேற்கூரையில் சித்திரங்கள் எல்லாம் தீட்டப்பெற்ற ஒரு கட்டில். அதுல செய்வும் கைவினை இளங்குழி வைரமுடு புலந்தகடு மேவிய பொன்னாலான தகடு போட்டு அடையமை சரி பொருத்துவாய் தெரியாம அந்த கட்டில் அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி பொருத்தப்பட்ட கட்டில், வான்பொற்கட்டில், மிக உயர்ந்த கட்டில். அதுல புடைதல் தமனிய பொற்கால், கால் எப்படி இருக்கு அழகாக சிற்பி, மரச்சிற்பி அதை அழகா, மரத்தச்சன் அவ்வளவு அழகா அதை உருள அமைத்திருக்கிறான். புடைதருள் தமனிய பொற்கால் அமளிமிகு, பொன்னால் பொன்னிறம் வாய்ந்த அந்த கால்களிற்கு மேலே இணை உணர் எகினத்து. இதெல்லாம் அருமையான குறிப்பு. எகினம், இணை உணர், எகினம்னா அன்னப்பறவை என்ன செய்யும், அந்த காலத்துல நீர்ல இருக்கிற அன்னப்பறவை, ஆண் பறவை இருக்கிறது, பெண் பறவை இருக்கிறது. இந்த இரண்டும் அங்கிருந்து அப்படியே வந்து அவர்கள் ரெண்டும் ஒன்றுக்கு மேல அன்பு கொண்டு மருவி இருக்கின்ற காலத்து அவற்றினுடைய உடல்ல இருந்து மகிழ்ச்சியின் காரணமாக இந்த இறகு உதிருமா. எல்லாம் எண்ணி பாருங்க, அங்கங்கு இந்த அன்னத்தினுடைய இறகுகள் உதிர்ந்து கிடக்கிறத பொறுக்கணும் இல்லை. அல்லது அன்னப்பறவை செத்து போன பிறகு அந்த இறகுகளை கொண்டு வந்து சமைத்தது அல்ல. அன்னப்பறவை காதலினால் ஒன்றா சேர்ந்த காலத்து அவற்றினுடைய மகிழ்ச்சியின் காரணமாக உதிர்ந்த அந்த சிறகுகளை எடுத்து கொண்டு வந்து படுக்க அமைச்சிருக்காங்க. அன்னத்தின் தூவி, அதாவது அந்த அன்னத்தினுடைய தூவியை தொட்டா நம்முடைய கைதான் வருந்துமே தவிர அந்த அன்னத்தின் தூவி சிதையாது. நம்முடைய கை கூசும், அவ்வளவு மென்மையானது. இணை உணர் இனத்து இளமயிர் செறிந்த ரொம்ப மிக மெல்லிதான
அந்த அன்னத்தினுடைய இறகுகளை கொண்டு வந்து இவ்வாறு பள்ளி துயிலாற்று படுத்தாங்கு சேவலுடன் சேர்ந்த அன்னப்பேடு புணர்ச்சியில் உதிர்த்த அந்த சிறகுகளை கொண்டு வந்து அதை பள்ளி துயிலாற்று படுத்தாங்க. அங்கு துயில இருக்கும்போது எரிந்து களம் கொண்ட இயல்தேர் குற்றம் அறிந்துரை பயின்ற ஆய செவிலியர் வர்றார். செங்குட்டவன் வந்துட்டார் அப்படின்னு ஆய செவிலியர் என்ன பண்றாங்க, இந்த தேவியினுடைய செவிலியர்லாம் எரிந்து களம் கொண்ட இயல்தேர் குற்றம் வெற்றி கொண்டு வந்துட்டா அவனுடைய அந்த வெற்றியோடு வரக்கூடிய அறிந்து உரை பயின்ற இந்த செய்தி அறிந்த இந்த செவிலியர் ஆய செவிலியர் தோல் துணை துறந்த துயரீங்கு ஒழிக, தோளை பிரிந்திருக்கக்கூடிய இந்த துயரத்தை நீ நீங்குவாயாக, உன்னுடைய கணவன் வந்து விட்டான் என்று சொல்லி தோற்றுணைன்னு இருக்கு பாருங்க, எப்படி பிரிக்கணும், தோல் துணைன்னு பிரிக்கணும். தோளை துணையாக கொண்டிருக்கின்ற துயரீங்கு ஒழிகன பாட்டோடு தொகுத்து பல்லாண்டு வாழ்த்த பாடி வாழ்த்துகிறார்கள் தேவிய, கோப்பெருந்தேவிய. அப்ப அரண்மனையில வேலை செய்யக்கூடியவர்கள் யாரு, சிறு குறும் கூணும் குரலும் ஊனர்கள் புல்லர்கள், இவங்கதான் இருப்பாங்க. ரொம்ப விவரமறிந்தவர்களும் அழகான ஆடவர்களும் இளவயதினரும் அங்கு வேலைக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கு பெண்கள் எல்லாம் ஏவல் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, பாதியர் இருப்பாங்க, ஆயத்தார் இருப்பாங்க. அதனால முன்பே கூட சில வழக்குரை காதுல வந்திருக்கு, கூறும் குரலும் ஊமும் கூடிய ஊமையர் இருப்பார்கள், செய்திய வழியில சொல்லக்கூடாது. ஊனர் குரலர் ஊமர் ஆகியவர்கள் எல்லாம் வேலை பார்க்கிறாங்க. சிறு குறும் கூணும் குரலும் சென்று பெருகனின் செவ்வி பெருமகன் வந்தான், உன்னுடைய அழகை நீ மீண்டும் புதுப்பித்துக் கொள், வந்து விட்டான் பெருமகன் வந்தான், நறுமலர் கூந்தல் நாளணி பெருகன், ஒவ்வொரு நாளும் நீ செய்து கொள்ளக்கூடிய ஒப்படையை இன்றைக்கு நீ செய்து கொள்வாயாக என்று அமைவிளை தேரல். அப்ப அந்த சமயத்துல அமைவிளை தேரல் மாந்திய காணவன், அங்க ஒரு திணைப்புணம் இருக்கு, அரண்மனைக்கு அப்பால ஒரு பெரிய திணைப்புணம் இருக்கு. அதாவது ஊர் மக்கள் மற்ற தொழிலாளர்கள் செங்குட்டுவனை எப்படி வரவேற்கிறார்கள்ங்கிறதுக்காக சொல்றாரு. அந்த திணைப்புணத்துல காவல் காக்கிறான், நல்ல திணை கதிர் முற்றி இருக்கு. இந்த யானைகள் என்ன செய்யும், நடு இரவில் அங்கிருந்து வந்து அந்த காவல்காரன் மேல பரன்ல படுத்து தூங்கிட்டு இருப்பது தெரிந்து இந்த திணைகளை எல்லாம் ஒடித்து உண்ணும். அதனுடைய யானையினுடைய கால்களால திணை பயிர் அழியும். அவன் என்ன செய்வான், உடனே சேனோங்கு இதனத்தான் நல்ல உயர்ந்த பரன்ல இருக்கிற வேடன் என்ன செய்வான், அந்த திணைப்புண காவல்காரன் கையில இருக்கிற அந்த நீண்ட வாரிலே கட்டிய கல்லை சுழற்றி அந்த யானையை நோக்கி வீசும். அது போய் யானையினுடைய நெற்றியில தாக்கும், உடனே அது அஞ்சு ஓடுமா. அது ஒரு வகை. தலித்தொகையில சொன்னா இந்த கல்லால் அடிச்சு எல்லாம உடனே மனைவி சொன்னாலும் அங்கேயே படுத்திருக்கிறவ, ஐயா நீங்க போய் கல்லால் இங்க இருந்து வேற அது போகுமா, அது போறது மாதிரி போக்கு காட்டிட்டு திரும்ப வந்து மறுபடியும் வரும், அதனால நான் விரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் தன்னுடைய குரல் எடுத்து பாடினான். குறிஞ்சிப்பெண் பாடினாலாம். குறிஞ்சிப்பெண் பாடின உடனே அது தாளாட்டுறது மாதிரி இருக்கு அந்த குறிஞ்சிப்பெண். இந்த யானைகள்லாம் என்ன செய்து உடனே தும்பிக்கை அப்படியே அசைச்சுக்கிட்டே இசையை கேட்டு கேட்டு படுத்து அங்கேயே தூங்கிட்டான். திணைப்புணம் காவல் காக்கப்பட்டதுங்கிறது கலித்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்க என்னாச்சு, அமைவிடை தேரல் மாந்திய காணவன். அமைன்னு மூங்கில் அந்த காலத்துல என்ன செய்வார்கள், மதுவை பிழிந்து மூங்கிலுக்குள்ளார அடைச்சு மெழுகு வச்சு அடைச்சு கொண்டு போய் அருவிகள் ஊற்றுகின்ற அந்த மலை அடியில ஆழமா புதைச்சிருவாங்க. பல ஆண்டுகள் அதுக்கு கீழே இருக்கணும். அருவியினுடைய ஓட்டத்துக்கு கீழே மணலுக்குள்ளார மூங்கில் குழாய்களில் அடைக்கப்பட்ட மது அங்க கொண்டு போய் புதைக்கப்பட்டு புளிப்பு ஏறி சில ஆண்டுகள் கழிச்சு எடுத்துட்டு வந்தா அது எப்படி இருக்குமா, ஔவையார் சொல்றாங்க, தேட்கடுப்பன்ன நாட்படு சேருது, தேள் கொட்டினது மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும். அந்த மாதிரி அமைவிடை தேரல், தேரல்னா மது, மூங்கில் குழாய்க்குள் புதைக்கப்பட்ட இந்த மதுவை மாந்திய காணவன், மாந்துதல்னு அளவா குடிக்காதுன்னு பொருள். ரேடியா மாந்திராம் பாருன்னா
நிறைய பிடிக்கிறான். மாந்திய காணவன் கவன் விடு புடையூ காவல் கொண்ட, அவன் கல்லால அடிக்கக்கூடிய அந்த தொழில் வேலையை மறந்துட்டு காவல் கைவிட வீங்கு குணம் உணிய வேண்டிய வந்த, இந்த பணத்தை உண்பதற்காக, திரையை உண்பதற்காக வந்த ஓங்குயர் யானை தூங்கு துயில் எய்த, அது கொடிச்சியினுடைய பாடலை கேட்டு அந்த இசைக்கு மயங்கி அங்கேயே தூங்க, வாகை தும்பை வடதிசை சூடிய வேக யானையின் வடியோல். இது தூங்குது. இந்த யானை எங்க படுத்து தூங்குது? நல்ல வழியில படுத்து தூங்குது, சாலையில படுத்து தூங்குது. அவன் வெற்றி யானையின் மீது ஏறி வருகிறான், சேரன் செங்குட்டுவன் வடநாட்டுல இருந்து. அப்ப வீரர்கள் என்ன சொல்றாங்க? ஏ தூங்குற யானை, நீ சோம்பேறி யானை, போ அப்பால, வேக யானை வருது, வெற்றி யானை வருகிறது. எப்படி அழகா சொல்றாங்க. நீ ஒரு சோம்பேறி யானை, நீ அப்பால போ, வழியை விடு, அந்த வேக யானை வெற்றி யானை வருகிறது என்று சொல்லி, ஓங்குயர் யானை தூங்கு துயில் எய்த வாகை தும்பை வடதிசை சூடிய வேக யானையின் வழியோ நீங்கு என திறத்திறம் பகர்ந்து சேனோங்கு இதனுக்கு உயர்ந்த பரணியில் இருக்கிற புறத்தியர் பாடிய குறிஞ்சிப்பாடி. ஆக அரண்மனையில மட்டும் இல்ல, வெளியிலேயும் அங்கங்கு அவருடைய வரவை மிக அவரோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். வடதிசை மன்னர் மண்ணையில் முழுக்கி, வடதிசையில் ஏற்புடைய மன்னர்களுடைய கோட்டைகளை எல்லாம் மதில்களை எல்லாம் வென்று கபடி வித்திய கழுதையருடன். அந்த நாட்டினுடைய நிலத்துல எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டா, வெள்ளருக்கு விதைகளை போட்டு வர்றாங்க இந்த படை வீரர்கள். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் முளைக்க கூடாது. ஒரு நிலத்துல கொண்டு போய் எருக்க விதைய போட்டுட்டா அப்புறம் 15 ஆண்டுகளுக்கு எதுவும் விளையாது. நீங்க என்ன பயிர் செய்தாலும் என்ன உரம் போட்டாலும் சரி, எருக்கு முளைச்சிட்டதுன்னா அது இங்க எதுவும் தோணும். எருக்கு எங்க இருக்கும்? சுடுகாட்டுலதான் இருக்கு. அதனால சிவபெருமான் எருக்க மாலை அணிந்திருக்கான், அவன் சுடுகாட்டுல இருக்கிறவன். அதனால அதே போல என்ன செய்யணும்? நிலம் விளையக்கூடாதுங்கிற கருத்துல பகைவனுடைய நிலம் விளையக்கூடாது. அதுக்காக படையெடுத்து செல்லக்கூடிய வேந்தர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதை விட்டு திரும்பி வருகிற போது கழுதையை பூட்டி உழுவாங்க. மாட்டை பூட்டி உழுவதில்லை. மாட்டை பூட்டி உழுதா அது சிறுநீர் கடிக்கும், அது நல்ல உரமா இருக்கும், விளையும். ஆனா கழுதையை பூட்டி உழுதா கழுதை சிறுநீர் படுகிற இடத்துல களர் பறந்து 10 ஆண்டுகளுக்கு எந்த பயிரும் விளையாது. அதனால கபடி வித்தி இவ்வாறு வெள்வரகை விதைத்து கழுதையேர் உழவன், கழுதையை பூட்டி உழவனாக இருந்து உழுத்து தள்ளி உடவர் ஹோமான் பகை நிலத்தெல்லாம் பாழக்கிட்டு வருகிறான் சேரன். உடவர் ஹோமான் வந்தான் நாளை படுமுகம் பூனாய் பகடே. அதனால அங்கங்கு உழவருடைய மாடுகள்ல பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் விடுதலை, சேரனுடைய பிறந்த நாள், வெற்றி நாள். ஆகவே நீங்கள் எல்லாம் நுகம் பூண வேண்டாம், நாளைக்கு உழவு தொழிலுக்கு போக வேண்டாம் என்று விடுதலை செய்து தொடுப்போர் உழவர் ஓதை பாணியும் குறிஞ்சி பாடினால் அந்த புறத்தை இங்க திணைப்புறம் காவல் செய்யக்கூடியவர். இங்க உழவர்கள் எல்லாம் மருத நில பண் பாடினார். பாடிவிட்டு அதற்கு பிறகு தன்னான்புருணை ஆடு நிறுட்ட, இந்த ஆண்புருணை நதியில வண்ணம் சுண்ணம் ஆகியவற்றெல்லாம் மலரெல்லாம் இட்டு நீராடுகிறார்கள். விண்ணுரை விற்போல் விளங்கிய பெருந்துரை, அப்படியே வானவில் பறந்தது போல பல வகையான மலர்கள் இந்த ஆண்புருணை நதியில் அப்படியே பறந்து மிதக்கின்றது. வண்டுணம் மலர்ந்த மணித்தோட்டு குவளை, குவளை பூவில வண்டு வந்து படுகிறது. முண்டக கோதை, முண்டகம் தாழை மலர், அதனால் கட்டப்பட்ட மாலைகள், முடித்த குஞ்சியில் ஆடவர்களுடைய தலையில அதெல்லாம் அணிந்திருக்கிறார்கள். முருகுவிரி தாமரை, அழகாக மலர்ந்த தாமரை, முழுமலர் தோய, முழு மலராக அப்படி எடுத்து சூடி கொண்டிருக்கிறார். குறுகலர் தாழை கோட்டு மிசை, உருகு போல கொக்கு மாதிரி மலர்ந்திருக்கூடிய தாழை மலர், அதனுடைய தண்டுல மிசை இருந்து அந்த தாழை கடற்கரையில இருக்கிற, இது இப்ப நெய்தல் நிலம், நெய்தல் நிலத்துல தாழை மலர்ந்து இருக்கிறது. அதற்கு மேல அது கொக்கு மாதிரி இருக்கு. அந்த அதுக்கு மேல இருந்து குயில்கள் எல்லாம் தோ வந்தான் சேரன் என்று கூவுகின்றன. இல்லவன் வந்தான் வியன்பேருமையத்து பல்லான் நிறையோடு படர்குவீர் நிறையன.
அதனால வாங்க எல்லாரும் வாங்க என்று சொல்லி கோவலர்கள் எல்லாம் குழல் ஊதுகிறார். கோவலர் ஊதும் குழலின் பாணியும் வெண்டிரை பொருத வேலைவாருகத்து, திரைகளெல்லாம் வந்து மோதுகின்ற வேலைன்னு கடல், வாருகம்னா வெண்மணல், கடற்கரையில பரப்புல குண்டு நீரடைகரை குவையிரும் புன்னை, நல்ல பறந்திருக்கக்கூடிய புன்னை மரம், குண்டு நீர் அடைகரை, கடலிலே இருக்கக்கூடிய அடைகரை குவையிரும் புன்னை, வலம்புரிகின்ற நலம்புரி முத்தம், வலம்புரி தங்கு தந்திருக்கூடிய முத்துக்கள், அந்த முத்துக்களை கொண்டு களங்காடு மகளிர் அவர்களை நெய்தர் கரையில உட்கார்ந்து கொண்டு முத்துக்களை வைத்துக் கொண்டு களங்காடுகிறார். ஆக என்னாச்சு, குறிஞ்சி நிலமாச்சு, மருத நிலமாச்சு, நெய்தல் நிலமாச்சு, எல்லா நிலங்களிலும் செங்குட்டுவனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு சொல்லக்கூடிய வகையில வெற்றியை கொண்டாடுகிறார். வழங்கு தொடி முன்கை மலர ஏந்தி வானவன் வந்தான், பேரரசன் வந்தான், வளரிள வனமுலை தோல்நல முனிய தும்பை போந்தையோடு, ஆக தும்பை போந்தை ஆகியவற்றை எல்லாம் அணிந்து வஞ்சி பாடுதும் அடவீர், வஞ்சி மாநகரத்தினுடைய வளத்தை பாடுவோம் வாருங்கள், அஞ்சொல் கிளவியர் அந்தியும் பாணியில் என்று சொல்லக்கூடிய அழகான இசைப்பாட்டை பாடுகின்ற ஓர்ந்துடன் இருந்த கோப்பெருந்தேவி, இதெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டு படுத்திருக்கிறார் கோப்பெருந்தேவி. அப்ப வால்வளை செறிய வலம்புரி வலமேழ வலம்புரி சங்கு ஊதுகிறது, வெற்றி சங்கு ஊதுகிறது, பேரன் வந்து விட்டான் என் மாலை வெண்குடை கீழ் வாகை செல்லிய நல்ல வெண்கொற்ற குடையை பற்றி கொண்டு வாகை வெற்றியை முடித்த போது வேக யானையில் மீனிசை பொழிந்து யானையினுடைய பிடரியில உட்கார்ந்து சேரரசனிலிருந்து வர்றான். குஞ்சர உடுகை பின்னால யானை நிறைய வருது, குஞ்சர உடுகை யானை வரிசை பின்னால வர கோநகர் எதிர்கொள்ள, தலைநகரமே அவனை எதிர்கொள்ள வஞ்சி உட்புகுந்தான் செங்குட்டுவன் தான், வஞ்சி நகரத்துக்குள்ளார செங்குட்டுவன் புகுந்தான் என்று அவனுடைய வெற்றி பேசப்படுகிறது. அதனால நீர்ப்படைக்காரங்கள இவ்வாறு அவனுடைய பெரிய வெற்றிகளை எல்லாம் புனைந்து சொல்லி அதற்கு பிறகு இவ்வாறு இனிமே அடுத்தபடியாக அந்த படிவத்தை கொண்டு வந்தாச்சு, கனக விசையர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய தலையில இருப்பி கொண்டு வரப்பட்ட அந்த கல் பூம்புகாருக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதற்கு பிறகு அதற்கு அது படிவத்தை வைத்து வழிபாடு செய்யணும். அதை நடுகர் காதைன்னு அடுத்த காதை, அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது வாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.